இந்த வீடியோல மொத்தம் 8 சாப்டர்ஸ், ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு ஸ்கேம். 8வது சாப்டர் முடிவுல எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதுக்குரிய ஒரு 4 டிப்ஸும் இந்த வீடியோல பேச போறோம். ஒரே ஒரு QR கோடு இப்படின்னு சொல்ற இந்த வினாடிக்குள்ள உங்க வாழ்நாள் சேவிங்ஸ் எல்லாத்தையும் பூஜ்ஜியமாக்கலாம். உங்க வீட்டு பெட்ரூம்ல நீங்க நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ரூம்ல அந்த இருட்டுல யாரோ ஒருத்தன் நீங்க தூங்குறத வேடிக்கை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க போன் கேமரா வழியா நீங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் சைலண்டா ஒருத்தன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது கதையல்ல, நிஜம். நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற இன்டர்நெட், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், இதெல்லாம் ஜஸ்ட் 4% தான். கடலுக்கு மேல இருக்கிற பனிக்கட்டி மாதிரி. இதுக்கு கீழே ஒரு இருண்ட உலகம் இருக்கு, அதான் டார்க் வெப். டிஜிட்டல் அரெஸ்ட், OTP ஃப்ராட், கால் ஃபார்வர்டிங் ஸ்கேம் வரை இந்தியாவை வேட்டையாடுகிற சைபர் மாஃபியா நெட்வொர்க்கை இந்த வீடியோல கிழிச்சு காட்ட போறோம். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்க பணம், பிரைவசி, குடும்ப பாதுகாப்பு இது எல்லாமே முக்கியம்ங்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சாப்டர் நம்பர் 1, டிஜிட்டல் அரெஸ்ட். நவம்பர் 2023ல பெங்களூர்ல நடந்த ஒரு ரியல் சம்பவம் தான் இது. ஒரு IT ஊழியர் வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு கால் வருது, IVR கால் வருது. இது ஃபெடெக்ஸ் கொரியர், உங்கள் பார்சல் முடக்கப்பட்டிருக்கிறது, N1 அழுத்தவும் அதிகாரியிடம் பேசுவதற்குன்னு சொன்ன உடனே அவர் பிரஸ் பண்றாரு. ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒருத்தர் ஸ்டைலா பெர்ஃபெக்ட்டா இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கிறார். சார், உங்க ஆதார் கார்டு டீடைல் மூலமா மும்பைல இருந்து தைவானுக்கு ஒரு பார்சல் போயிருக்கு. அந்த பார்சல்ல 5 ஃபேக் பாஸ்போர்ட்ஸ், 200 கிராம் ட்ரக்ஸ் இருந்துச்சு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஸ்மக்லிங் கேஸ் அப்படின்னு அந்த ஸ்கேமர் சொல்றான். அந்த இளைஞனுக்கு உண்மையிலே என்ன நடக்குதுன்னு புரியல, டென்ஷன் ஆயிடுறாரு. நான் யாருக்கும் எந்த கொரியருமே அனுப்பல சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற நேரத்துல அந்த ஸ்கேமர் சொல்றான், உங்க ஆதார் கார்டு மிஸ்யூஸ் ஆயிருக்கு, யாரோ திருடி இருக்காங்க, இப்ப நான் லைனை சைபர் கிரைம் போலீஸ்க்கு டிரான்ஸ்பர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த 2 நிமிஷத்துல ஒரு ஸ்கைப் வீடியோ கால் வருது. எதிர்முனையில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் செட்டப், ஒரு அதிகாரி போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கையில சுப்ரீம் கோர்ட் சீல் போட்ட ஒரு டாக்குமெண்ட் வச்சிருக்காரு. நாங்க உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம், நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும், உங்களை நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஒரு 48 மணி நேரம் அந்த நபருக்கு சைக்காலஜிக்கல் டார்ச்சர் கொடுத்திருக்காங்க வீடியோ கால் மூலமாவே. உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியது இருக்கு, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டை எங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுங்க, நாங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு 1 ஹவர்ல திருப்பி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி 2,30,00,000 ரூபாயை அவர்கிட்ட புடுங்கிருக்காங்க. அமௌண்ட் அங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. வீடியோ கால் கட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, பணம் காலி. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டார்க் வெப்ல லீக் ஆன உங்களோட பர்சனல் டீடைல் மூலமா தான் இந்த மாதிரி பிளாக்மெயில் கால்ஸ் எல்லாமே வருது. சரி, உங்க டேட்டாலாம் எப்படி லீக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்து வர்ற செக்மெண்ட்ஸ், சாப்டர்ஸை தொடர்ந்து பாருங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, CBI, போலீஸ் வீடியோ கால் எதுவும் பண்ண மாட்டாங்க விசாரிக்கணும்னா. டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற சட்டமே இந்தியால கிடையாது, அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் நம்பர் 2, டெல்லி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நடந்த ஒரு டேட்டா திருட்டு. எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பிரதமர், குடியரசுத் தலைவர், VIPகள் இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல். அப்ப செக்யூரிட்டி எவ்வளவு பலமா இருக்கும் அப்படிங்கறத யோசித்துக்குங்க. நவம்பர் 2022ல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்த 5000 கம்ப்யூட்டர்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணா ஒரே ஒரு மெசேஜ், யுவர் டேட்டா ஹாஸ் பீன் என்கிரிப்டட், பே அஸ் டு கெட் தி கீ. இந்தியாவையே உலுக்கிய இந்த சம்பவத்துக்கு பேர் தான் ரான்சம்வேர் அட்டாக். சைனாவை சேர்ந்த ஹேக்கர்ஸ் ஒரு சின்ன வைரஸை அனுப்பி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டேட்டாவை லாக் பண்ணிருக்காங்க. பேஷண்ட்ஸோட ஹிஸ்டரி, ரகசிய தகவல்கள் இது எல்லாத்தையும் லாக் பண்ணி பிளாக் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கேமர்ஸ் 200 crore ஒர்த்தான பிட்காயினை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க. அடுத்த ஒரு 15 நாள் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எந்த கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகல அப்படின்னா பேஷண்ட்ஸோட ஹிஸ்டரி டாக்டருக்கு தெரியாது. மேனுவலா பேப்பர்ல எழுதி பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1990s முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஒரு வழியா அந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிட்டாலும் அந்த திருடப்பட்ட டேட்டா 1.3 டெராபைட் டேட்டா இன்னும் அந்த டார்க் வெப்ல வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாட்டோட VIPகளோட மெடிக்கல் ரெக்கார்டுக்கே இங்க பாதுகாப்பு இல்லைன்னா உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்டுல என்ன பாதுகாப்பு இருக்கு? டார்க் வெப்ல டேட்டா மட்டும்தான் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதிகமா நடக்கிற வியாபாரம் ட்ரக்ஸ். ஒரு காலத்துல கொக்கைன், கஞ்சா இதெல்லாம் கடத்தி எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, போலீஸ்க்கு தெரியாம எடுத்துட்டு வரணும். இன்னைக்கு அமேசான்ல ஒரு ஷூ ஆர்டர் பண்றதை விட ஈஸியா இருக்கு இந்த டார்க் வெப்ல இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது. ஜூன் 2021ல மகாராஷ்டிரா NCB, நார்காட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவன் பேரு மக்ரந்த் அதிவிக்கர். மும்பை நிழல் உலகத்துல இவனுக்கு பேரு தி கிரிப்டோ கிங் ஆஃப் மும்பை. ஒரு சாதாரண கம்ப்யூட்டர்ல TOR பிரவுசர் வழியா டார்க் வெப்புக்கு உள்ள போயிட்டு ஈரான், நெதர்லாந்து இந்த மாதிரி கண்ட்ரிகள்ல இருந்து ட்ரக்ஸை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வர்றான். அவன் பே பண்ற மோட் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ் இதெல்லாம் ட்ராக் பண்ணவே முடியாது. சரி, எப்படி ட்ரக்ஸ் அங்கிருந்து இங்க வருது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஆள் அங்க போயிட்டு அங்கிருந்து வாங்கி இங்க கொண்டு வருவானா கேட்டா கிடையாது. பிரைவேட் கொரியர் மூலமா வருமானு கேட்டா கிடையாது. இந்தியா போஸ்ட் அவன் யூஸ் பண்ணிருக்கான் இந்த பர்பஸ்க்கு.
ஒரு புத்தகத்தை நடுவில் கிழிச்சு அதுல அவங்க ட்ரக்ஸ் வச்சு LSD ஸ்டாம்ப் போட்டு அனுப்புறானுங்க அங்க இருந்து இந்தியா போஸ்ட்ல. இதை எந்த ஸ்கேனராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சாப்டர் நம்பர் 4ல டொமினோஸ் பிஸால நடந்த டேட்டா திருட்டு. ஏப்ரல் 2020 சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஆலன் கர்ல் அப்படின்றவரு ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிடுறாரு. இந்தியன் டொமினோஸ் பீட்சா கஸ்டமர் டேட்டா லீக் ஆயிருக்கு, திருடு போயிருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தகவல். இதுல என்னென்ன டீடைல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆர்டர் ஹிஸ்டரி, கஸ்டமர் மொபைல் நம்பர், அட்ரஸ், இமெயில் ஐடி, பேமெண்ட் டீடைல் கூட அதுல இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் தாண்டி ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேட்டாவை வச்சு டார்க் வெப்ல ஒரு சர்ச்சபிள் டேட்டாபேஸை ஸ்கேமர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு ஃபோன் நம்பர் அந்த டேட்டாபேஸ்ல போட்டா போதும், ஒரு பையர் பிஹேவியர் உங்களுக்கு தெரிய வரும். எப்பப்பெல்லாம் நீங்க ஆர்டர் பண்ணீங்க, எப்ப டெலிவரி ஆச்சு, எத்தனை முறை வாங்குனீங்க, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல கிடைக்கும். சரி, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு தவறான கைக்கு போச்சுன்னா என்ன ஆகுங்கிறது இப்ப நான் சொல்றேன். சார், உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு, OTP சொல்லுங்க அப்படின்னு வர்ற ஒரு ஃபேக் டெலிவரி கால். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, உங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற ஒரு ஃபிஷிங் ஸ்கேம். 99 ரூபீஸ்க்கு ஐபோன் வெல்லலாம் அப்படின்னு வர்ற ஒரு ஃபேக் ஆஃபர்ஸ். நீங்க எந்தெந்த நேரத்துல வீட்டுல இருப்பீங்க, உங்க லைஃப் ஸ்டைலோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கறத கூட இந்த டேட்டாவால கணிக்க முடியும். இது வெறும் ஒரு பீட்சா டேட்டா லீக் மாதிரி தெரிஞ்சாலும் உங்களோட பிரைவசி, சேஃப்டி, மணி, இந்த மூணுக்கும் ஒரு மிகப்பெரிய த்ரெட். பெரிய பெரிய ஹேக்கர்ஸ் டார்க் வெப் மூலமா உங்களோட டேட்டாவை வச்சு எப்படி ஸ்கேம் பண்றாங்கிறத இவ்வளவு நேரம் பார்த்து, சத்தமே இல்லாம உங்க ஊர்ல உங்க தெரு முனையில நடக்கிற டேட்டா திருட்டு என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க, இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு பார்மசிக்கு போறீங்கிற மாதிரி வச்சுக்கலாம். திங்ஸ் வாங்குறீங்க, பில் பே பண்ணத்துல அவர் கேட்பாரு, உங்க மொபைல் நம்பர் கொடுங்க சார், பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும், அதை நீங்க அதுக்கப்புறம் ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நீங்களும் சாதாரண ஒரு மொபைல் நம்பர் தானே, இதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சு அவங்க கேட்ட உடனே மொபைல் நம்பரை கொடுத்துருவோம். அவங்க இந்த மொபைல் நம்பரை உங்கள்ட்ட இருந்து வாங்குறது, உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க, அது மட்டும் கிடையாது, இந்த டேட்டாவை மொத்தமா கலெக்ட் பண்ணி டேட்டா புரோக்கருக்கு அவங்க அதை விற்கிறாங்க. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். ஒரு நாள் காலையில 9 மணில இருந்து மதியானம் 2 மணிக்குள்ள எனக்கு ஒரு 5-6 அன்வான்டட் கால்ஸ் வர ஆரம்பிச்சது. ஹோம் லோன் கால்ஸ், பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி கால்ஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி கால்ஸே வந்தது கிடையாது. நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கத்துல நம்மளோட போன் நம்பரை எப்போ நம்ம யாருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு திங்க் பண்ணி பாக்குறப்போ, அதுக்கு முந்தின நாள் அப்போலோ பார்மசியில ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட மொபைல் நம்பரை கொடுக்குறேன். அடுத்த நாள் எனக்கு இத்தனை கால்ஸ் வருது. அப்போ என்ன ஆகுது, என்னோட நம்பர் திருடு போயிருக்கு. இனிமேல் உங்க போன் நம்பரை யாருக்கும் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சாப்டர் நம்பர் 6, ஒரு QR கோட் மூலமா உங்க பணத்தை எப்படி திருடுறாங்க அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். உங்க வீட்டுல ஒரு பழைய சோஃபா இருக்கும், அதை எப்படியாவது தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு OLXல நீங்க அதை போஸ்ட் பண்ணுவீங்க. 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணுவீங்க. அதை போட்ட உடனே கொஞ்ச நேரத்துல இல்லைன்னா அடுத்த நாள் யாராவது ஒரு ஆள் கால் பண்ணுவான், சார் நான் ஆர்மி ஆபீசர், உங்க போஸ்ட பார்த்தேன், அந்த சோஃபாவை நானே வாங்கிக்கிறேன், இப்ப நான் பேமெண்ட்டை கொடுக்குறேன், சாயந்தரம் என்னோட ஆளுங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன், நீங்க சோஃபாவை கொடுங்க அப்படின்னு. அவன் வாட்ஸ்அப்ல ஒரு QR கோட் அனுப்புவான். சார், இந்த QR கோடை ஜிபேல ஸ்கேன் பண்ணுங்க, உங்களோட பின் நம்பர் அதுல போடுங்க, 10,000 ரூபாய் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவான். நம்மளும் எப்படியாவது அதை தள்ளி விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பின் நம்பர் போடுவோம். 10,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல இருந்து அவனுக்கு போயிடும். UPI பின் அப்படிங்கிறது உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு நீங்க பணம் அனுப்பும் போது நீங்க போடுற பாஸ்வேர்டு. உங்களுக்கு இன்னொரு ஆள் பணம் அனுப்புறப்போ நீங்க அந்த பாஸ்வேர்டை போடணும்னு அவசியம் கிடையாது, போடக்கூடாது. இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் OLXல ரொம்ப சாதாரணமா நடக்குது. சாப்டர் நம்பர் 7, ஆப் பெர்மிஷன் உங்களுக்கு எப்படி ஆப் வைக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். போன்ல நீங்க உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருப்பீங்க, மச்சான் இன்னைக்கு நான் ஷூ வாங்க போறேன் அப்படின்னு. போனை கட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து நீங்க இன்ஸ்டாகிராம், Facebook ஏதாவது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஷூ பிக்சர் அதுல வரும். அது ரிலேட்டடான ஆட்ஸ் அதுல கொடுப்பாங்க. இது எப்படி நடக்குது, நீங்க ஒரு ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால்குலேட்டர் ஆப்னு வச்சுக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றப்போ ஆப் பெர்மிஷன் கேட்கும். மைக்ரோஃபோன் ஆக்சஸ், கேமரா, கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் அக்சஸ் பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்கும். நம்மளும் இஷ்டத்துக்கு டிக் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம், அக்சஸ் கிராண்டட் அப்படின்னு. சரி, ஒரு கால்குலேட்டர் ஆப்க்கு எதுக்கு கேமரா அக்சஸ் கேட்கறாங்க, கான்டாக்ட்ஸ் எதுக்கு கேட்கறாங்க? அந்த ஆப்புக்கு பின்னாடி இருக்கிற நிறுவனங்கள் நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத 24 மணி நேரமும் ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒட்டு கேட்கிற அந்த இன்ஃபர்மேஷனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா தரம் பிரிச்சு உங்களோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கு அந்த டேட்டாவை கோடிக்கணக்கில் விற்கிறாங்க. உங்களோட பிரைவசியை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே உங்க போன்ல இருக்கிற செட்டிங்ஸ்ல, ஆப் செட்டிங்ல போய் நீங்க எதுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்து அதை ரிமூவ் பண்ணுங்க.
சாப்டர் நம்பர் 8 அட்வான்ஸ்டு ஓடிபி மற்றும் கால் ஃபார்வர்டிங் ஸ்கேம். முன்னாடிலாம் ஓடிபி யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஸ்கேமர்ஸ்க்கு உங்களோட ஓடிபி அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு கால் வரும், உங்களோட ஜியோ ரீசார்ஜ் இன்னையோட முடியுது, அதை இமிடியேட்டா ஆக்டிவேட் பண்ணணும்னா உங்க மொபைல்ல 401 டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ற நம்பரை போட்டீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அவன் சொல்ற மாதிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபி, உங்களோட கால்ஸ், இன்கமிங் எல்லாமே அவனோட மொபைலுக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம பணத்தையும் சரி, நம்மளோட பர்சனல் தகவல்களையும் சரி, இது எல்லாம் பாதுகாக்க பெரிய டெக்னாலஜி அறிவு வேணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு சில வினாடிகள், ஆமாங்க, சில வினாடிகள் நீங்க உஷாரா இருந்தா போதும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, திருடோட முகமே டோட்டலா மாறிடுச்சு. முன்னொரு காலத்துல ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வரணும்னா கதவை உடைக்கணும், பூட்டை உடைக்கணும், ஒரே சத்தம், ஒரே அமல் இதுமலி. ஆனா இப்போ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும், அந்த லிங்க் கிளிக் பண்ணா உங்க மொத்த பேங்க் பேலன்ஸும் காலி. இந்த மாற்றம் எவ்வளவு பயங்கரமானதுன்னு சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க கையில இருக்கிறது வெறும் போன் மட்டும் இல்ல, அது உங்க வாழ்க்கையோட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. உங்க போட்டோஸ், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், எல்லாத்தோட பாஸ்வேர்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசின பர்சனல் சாட்ஸ்னு உங்க முழு டிஜிட்டல் உலகமே அந்த சின்ன பாக்ஸ்குள்ள தான் இருக்கு. ஒருவேளை அது தொலைஞ்சிட்டா வெறும் போன் மட்டும் தொலையல, உங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான பகுதியே திருட போயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, இப்போ ஒருவேளை தெரியாம ஏமாந்துட்டோன்னு வச்சுப்போம். என்ன பண்றது? பதட்டமே ஆகாதீங்க. முதல் உதவி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா என்ன செய்வோமோ அதே மாதிரி தான் ஒரு டிஜிட்டல் மோசடி நடந்தாலும் நாம உடனே எடுக்க வேண்டிய சில ஸ்டெப்ஸ் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த நம்பரை உங்க மனசுல நல்ல பதிய வச்சுக்கோங்க. 1930. இதான் கோல்டன் நம்பர். ஒரு பண மோசடி நடந்த முதல் 1 மணி நேரத்தை கோல்டன் அவர்னு சொல்வாங்க. ஏன் தெரியுமா? அந்த முதல் 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா அந்த பண பரிவர்த்தனையை நிறுத்தி உங்க பணத்தை திரும்ப எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நேரம் போக போக வாய்ப்பும் குறைஞ்சுக்கிட்டே போகும். இந்த 2 ஸ்டெப்ஸை நல்லா கவனிங்க. பணம் சம்பந்தப்பட்ட எந்த மோசடியா இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே 1930க்கு கால் பண்ணுங்க. இது உங்க பணத்தை ஃப்ரீஸ் பண்ண உதவும். இது போக மத்த எல்லா ஆன்லைன் குற்றங்களுக்கும், அதாவது யாராவது மிரட்டுறாங்க, ஏமாத்துறாங்கன்னா அது எல்லாத்துக்கும் www.cybercrime.gov.inல புகார் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வெறும் பணம் மோசடிக்கு மட்டும் இல்ல. ஆன்லைன்ல உங்களை யாராவது மிரட்டினாலும், உங்க பேர்ல ஃபேக் அக்கவுண்ட் ஆரம்பிச்சாலும், இல்ல வேற எந்த விதத்துல தொல்லை கொடுத்தாலும் நீங்க புகார் கொடுக்க வேண்டிய ஒரே அதிகாரப்பூர்வமான இடம் இந்த வெப்சைட் தான். இதுவரைக்கும் ஆபத்து வந்தா என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ அந்த ஆபத்தே வராம எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? நமக்காக நாமளே ஒரு டிஜிட்டல் கோட்டையா கட்டுறதுக்கான சில முக்கியமான வழிகள் இதோ. நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதோ முதல்ல செய்ய வேண்டிய ஒரு வேலை இதுதாங்க. உங்க ஜிமெயில், வாட்ஸ்அப், பேங்கிங் ஆப்ஸ்னு எல்லா முக்கியமான அக்கவுண்ட்லயும் 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், அதாவது 2FA உடனே ஆன் பண்ணிடுங்க. இதுதான் உங்க முதல் பாதுகாப்பு கவசம். இதை எவ்வளவு பவர்ஃபுல்னு சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. ஒரு திருட கையில உங்க வீட்டு சாவி, அதாவது உங்க பாஸ்வேர்ட் கிடைச்சிட்டா கூட 2FA ஆன்ல இருந்தா அவனால உங்க வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. ஏன்னா கதவை திறக்க அவனுக்கு 2வது ஒரு சாவியும் தேவை. அந்த 2வது சாவி தான் உங்க போனுக்கு வர OTP. அது இல்லாம யாராலையும் உள்ள போகவே முடியாது. இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல கடைபிடிக்க வேண்டிய சில சிம்பிள் ரூல்ஸ். ஒரு சுகாதார பழக்கம் மாதிரி தான். தெரியாத லிங்கை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசிக்கணும். OTP உங்க அப்பா கேட்டா கூட ஷேர் பண்ணக்கூடாது. பப்ளிக்கா கிடைக்கிற வைஃபைல பேங்க் வேலையெல்லாம் பார்க்கவே கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்தும். நாம எவ்வளவுதான் டெக்னாலஜியை நம்பினாலும் அது ஒரு லெவலுக்கு தான் நம்மள பாதுகாக்கும். அப்போ நம்மளோட உண்மையான அல்டிமேட் பாதுகாப்பு எது? அதுக்கு தான் இப்ப வரப்போறோம். இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மைய கருத்தே. இந்த வரிய நல்லா மனசுல வாங்கிக்கோங்க. உலகத்துல இருக்கிற எந்த ஒரு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை விடவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன எச்சரிக்கை உணர்வு தான். அந்த உணர்வு உங்களை பயத்திலிருந்து அறிவுக்கு மாத்திடும். அப்படின்னா என்ன விழிப்புணர்வு? அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் இல்ல. 3 சிம்பிள் விஷயம்தான். எந்த ஒரு புது மெசேஜ், கால் வந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது. 2வது, வந்த தகவல் உண்மையான ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்றது. 3வது, எந்த லிங்கை கிளிக் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு நொடி யோசிக்கிறது. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயங்கள் உங்க வீட்ல யாருக்கு ரொம்ப உதவியா இருக்கும்? டெக்னாலஜி அதிகமா பழக்கம் இல்லாத உங்க அப்பா அம்மா, வயசானவங்க, இல்லனா காலேஜ் படிக்கிற உங்க தம்பி தங்கச்சி, அவங்க முகம் உங்க மனசுல வருதா? நீங்க இந்த தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்றது சும்மா ஒரு மெசேஜ் அனுப்புற மாதிரி இல்ல. அது ஒரு பாதுகாப்பு செயல். ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை முழுசும் கஷ்டப்பட்டு சேமிச்ச பணத்தை நீங்க ஷேர் பண்ற இந்த சின்ன தகவல் காப்பாத்த முடியும். ஆக கடைசியா நம்ம மனசுல நிக்க வேண்டிய மந்திரம் இதுதான். எப்பவும் எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க. எந்த ஒரு நிதி மோசடி நடந்தாலும் முதல் வேலையா 1930க்கு கால் பண்ணுங்க. இத மறக்காதீங்க. மத்தவங்களுக்கும் மறக்காம இத கொண்டு போய் சேருங்க.